நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில ஜெயந்திபுரம் வந்திருக்கோம். யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க சாட்ஜிபீடியா, ஏஐ, கூகுள்ல கூட தேடினாலும் கிடைக்காத விஷயங்களை, அதாவது சிவிப்பாறை கன்னி நாய்களை பத்தி கிடைக்காத விஷயங்களை, தெரிஞ்சுக்காத விஷயங்களோட இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரி நாய்களை வளர்த்துட்டு இருக்காரு, எத்தனை வருஷம் இவரோட அனுபவம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிப்பிப்பாறை கன்னி நாய்கள்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த லாஸ்டா இருக்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் கணேஷ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய அந்த நாய்களை பத்தி பேசியிருக்கோம். கண்டிப்பா புதுசா இன்னும் நிறைய தகவல்லாம் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிடலான்னு வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நாய்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை இந்த காணொளி காட்சி மூலமா பகிர்ந்துக்கிறதுல மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கணேஷ் கொடுத்துருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நாய் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த நாய்க்கு பேரு அருவி. இது வந்து தோட்டா அப்படிங்கிற ஒரு நாயினுடைய வள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ என் வீட்டில தான் பிறந்தா, என் வீட்டில தான் வளர்ந்து வந்திருக்கா. இவளுக்கு பிறந்த குட்டிகளும் இங்கே தான் இருக்கு. நாய்களுக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாகவே, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே வந்து நாய்களோட தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஆரம்ப காலகட்டத்தில் நாட்டு நாய்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சிப்பிப்பாறை, கன்னின்னு சொல்லக்கூடிய இந்த வேட்டை நாய்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பும் இணக்கமும் எனக்கு இருந்துட்டு இருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் வந்துட்டு நான் வந்து இந்த நாய்களினுடைய வளர்ப்பு முறை, வளர்ப்பவர்களோட மனநிலை, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இனவழி அப்படின்னு சொன்னீங்க, அந்த இனவழினா என்ன? பொதுவா இனவழி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாயையோ அல்லது அது சார்ந்த அந்த விஷயத்தையோ தொடர்ச்சியா பழக்கத்துல வச்சுட்டே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இனவழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த நாயின் வழி தோன்றல்களை அப்படி வச்சுக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. இப்போ குறிப்பா எனக்கு தெரிஞ்ச இனவழி என்ன அப்படின்னா, சாமுத்தேவன்பட்டி ராசாவாளன் செம்மறை இனவழின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நான் ரொம்ப பிரம்மாண்டமான நாய்களை அதுகளில் பார்த்துருக்கேன் செம்மறையில். அதுக்கப்புறம் கோனார்கோட்டை வழி, காளநாய் வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து மயிலை நாய் வழி. அது ஒரு நல்ல இனவழி. அதுக்கப்புறம் குறுமலை நாய், சின்னப்பாண்டி நாயின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாய் வழிகள் வந்து ரொம்ப வேட்டை குணமுள்ள நாய்களாக இருக்கும். ரொம்ப கரடுமுரடான காடுகளில் கூட ஓடக்கூடிய நாய் வழிகளாக இருக்கும். அப்புறம் பிள்ளையார்நத்தம் பெருமாளன் நாய் வழின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாய் வழி கம்பீரமாக இருக்கும். நாய்கள் வந்து இவ்வளவு பெரிய நாயா, கிட்டத்தட்ட சாமுத்தேவன்பட்டி நாய்கள் மாதிரி இவ்வளவு பெரிய நாய்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தனிப்பட்ட நபர்கள் அந்த நாயை கட்டி காத்து வளர்த்துட்டே வரும்போது அவங்களுடைய பேர் வந்து அந்த இனவழி நாய்களோட சேர்ந்துக்கிறோம். சிலது ஊர் பேர் வரும். சாமுத்தேவன்பட்டி நாய் வழி அப்படின்னு சொல்றோம், குறுமலை நாய் வழின்னு சொல்றோம், அப்புறம் இந்த கோனார்கோட்டை நாய் வழின்னு சொல்றோம். இவர் பிள்ளையார்நத்தம் பெருமாளன் சொல்றப்ப அவர் பேர் வந்துடுது நாய் வழிக்கு. ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அதுல செஞ்சிருக்கிறாரு. அந்த பிரம்மாண்டமான உருவம், தோற்றமுள்ள, நல்ல வடிவமுள்ள நாய்களை வந்து அவரு கட்டி காத்து வந்ததுனால அவர் பேரை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அக்கா, திருநங்கை அக்கா, திலகவதி அக்கா நாய் வழின்னு சொல்லலாம். அந்த அக்கா கன்னி நாய்களா வச்சு வளர்ப்பாங்க. கன்னி நாய்களாக வளர்ப்பாங்க. நமக்கு ரொம்ப அன்பான பிரியமானவங்க. அவங்களுடைய நாய் வழியும் நல்ல ஒரு ரோசமான நாய் வழி, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த சாம்பக்கன்னி, அதுக்கப்புறம் பால் கன்னி, கருங்கன்னி, செங்கன்னி அப்படின்னு நாய் வகையில கன்னி வகைகளா அந்த அக்கா வந்து உற்பத்தி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க நாய் வழி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வகையான நாய் வழிகளை நான் சொல்லியிருக்கேன். இது போக எத்தனையோ நாய் வழிகள், இனவழிகள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இனவழிகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோ அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமமோ ஊரோ மொத்தமாக ஒரு இனக்கூட்டத்தை, ஒரு நாய் இனக்கூட்டத்தை அப்படி வழி அது தாய், தகப்பன், குழந்தை, அதோட வழி அதோட வாரிசுகளை அப்படியே வச்சுட்டு வர்றதான் இனவழி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இவளுக்கோட
வயசு எத்தனை ஆச்சு, எத்தனாவது லிட்டர்மெண்ட்? இது வந்து அருவி. இவளோட வயசு குறைஞ்சது எனக்கு தெரியும் 5 வயசு இருக்கும். இது என்னன்னு தெரியல, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவ பருவத்துக்கே வருவா. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இந்த நாய். இதுல இருந்து 2வது தடவை நான் வந்து குட்டிகள் எடுத்திருக்கேன். முதல் தடவை எடுத்த குட்டிகள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வாய்க்கல, சரியா வாய்க்காம போயிடுச்சு. 2வது அதுவும் அனுபவம் இல்லாம குட்டிகள் போட்டதுனால பிறக்கும் போதே நிறைய சேதாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தடவை போட்ட குட்டி 3 குட்டிகள் ஈனுச்சு. 3 குட்டியில 2 குட்டிகளை நல்லா பாதுகாப்பா அதுவே வளர்த்துருச்சு. ஒரு குட்டியை காப்பாற்ற முடியல. அந்த வகையில இந்த நாய் வந்து அருவி தோட்டா இனவழி நாய். இதுவும் என்கிட்ட இருக்க ஆண் நாய் வந்து கோனார்கோட்டை வழி நாய். கோனார்கோட்டையில சுப்பையாங்கிறவரோட இடத்துல இருந்து நான் லிட்டர்மெண்ட் பண்ணி மேட் பண்ணி எடுத்துட்டு வந்த குட்டி. அது குட்டி வந்து சண்முகராஜனை கொடுத்தாரு. அந்த குட்டியை வந்து இவர் நம்ம சண்முகராஜனை அவரு சுப்பையாட்ட அந்த நாயை மேட் பண்ணி எனக்கு 50 கொடுத்தாங்க. அதுல இருந்து அந்த கோனார்கோட்டை ஆணுக்கும் இந்த தோட்டாங்கிற பெண்ணுக்கும் பிறந்த வாரிசுகள் தான் இப்ப என்கிட்ட இருக்கு. இவ அருவி உயரம் எவ்வளவு இருக்கா சார்? உயரம் இவ குறைஞ்சது 29-9.5 இருப்பா. அந்த அளவுக்கு இருக்கும். பெண் நாய்கள்ல இந்த மாதிரி உயரம் பார்க்கறது கொஞ்சம் சிரமம். இது கொஞ்சம் ஏதோ நல்ல விதமா வளர்ந்து இருக்கு. இது நிறம் நம்ம என்ன நிறம் சொல்லுவோம் சார்? இது பிள்ளை நிறம். மூஞ்சி கருப்பு இருக்கிறதுனால கருவாப்பிள்ளைன்னு சொல்லலாம். அந்த கருவாயையும் பிள்ளையும் சேர்த்து சொல்லுவாங்க. கருவாப்பிள்ளை, கருவாச்சவலை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சார், இந்த நாட்டு நாய்களுக்காக நீங்க எந்தெந்த ஊரு பிரயாணம் பண்ணீங்க? அதுல எந்தெந்த ஊர்லாம் பேராகுது? ஒரு நாட்டு இந்த இந்த நாய்கள் பேராகுதுன்னா அது என்ன காரணத்தினால பேராகுது? ரொம்ப நல்ல கேள்வி கணேஷ். இது முதல்ல நாய்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. புத்தகங்கள்ல நாய்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. தியோடர் பாஸ்கர் ஐயா கூட நாட்டு நாய்களை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அவருடைய அனுபவத்தை அவர் எழுதியிருப்பார். பொதுவா வந்து நாய்களை பொறுத்த மட்டும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயணம் பண்றது ரொம்ப அவசியம். இந்த பயணத்துல முக்கியமானது என்ன அப்படின்னா, நாய் வளர்க்குறவங்களோட மனநிலை இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. ஒரு நண்பர்லாம் சொல்லுவாரு, நானும் அடங்க மாட்டேன், நாயும் அடங்காது அப்படின்பாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலையை நாயில புகுத்தி வளர்க்குறத நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த கேள்வியினுடைய நுட்பமான பகுதி எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு நாய் வந்து எதனால பேர் வாங்குது, இந்த இனம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது வந்து முக்கியமா வேட்டை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய களமாடுற விஷயத்துலதான் இந்த பேர் வாங்குறது இருக்கு. நல்ல கடி, வாவெட்டு, வாச்சுருட்டு இருக்கு அந்த நாய்க்கு. அது கொம்பு நாயாகும். அது அடையப்பா கிலோமீட்டர் கணக்கில் பறத்திட்டு போகும். அதாவது வேட்டை தடை செய்யப்பட்ட காலகட்டங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தின பேச்சை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து வேட்டை தடை செய்யப்பட்ட காலம் அப்படிங்கிறதுனால பழைய அந்த பேச்சிலேயும் அந்த வழிகள்லேயும் அந்த நாய்களை பற்றி சொல்லி இது ரொம்ப வாவட்டானது அப்படின்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய வம்சாவளிகளில் உள்ள நாய்கள் வந்து அது மாதிரி வேட்டையடிச்சிருக்கும். இது எதுக்கு மடங்காதே, எதை பார்த்து மடங்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, நாய்கள் எதுக்கு மடங்கக்கூடாது, வேட்டையில மிகப்பெரிய அனுபவம் இருக்கணும். 2வது, அதனுடைய உடல் அமைப்பு வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் ஒன்னசன்னமாகவும் இருக்கணும். அழகு அப்படின்னு சொல்றப்ப இந்த சாமுத்திரியா லட்சணம்லாம் சொல்லுவாங்க. மனுஷனுக்கு வந்து இத்தனை அடி இருக்கணும், இத்தனை அடி இருந்தா கைகள் இத்தனை அடி இருக்கணும், விரல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில இலக்கணங்கள் இருக்கு இல்லையா. அது மாதிரி நாய்க்கும் அது மாதிரியான அம்சங்களை எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. நல்ல அந்த நாயா அடையாப்பா ஒட்டுரோமம்ப்பா அப்படிம்பாங்க. ஒட்டுரோமம் அப்படின்னா நாயோட சேர்ந்து ஒட்டி போய் அந்த ரோமம் இருக்கணும், முடி இருக்கணும், கொஞ்சம் கூட இடையில தூக்கி இருக்கக்கூடாது. அதுதான் ஒட்டுரோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவா மொழி தெரிப்பு அந்த நாய்க்கு மாதிரி முடியாதியா அப்படிம்பாங்க. மொழி தெரிப்பு அப்படின்னா அந்த கண்ணு மொழிங்கிறது அந்த முக அமைப்புல இருந்து வெளியில பிதுங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க. அவ்வளவு பிரமாதமா அந்த மொழி வந்து வெளியில வந்திருக்கும். அதான் மொழி தெரிப்புன்னு சொல்லலாம்.
முகத்துல இப்ப மானை வந்து ஏன் ரொம்ப அழகான ஒரு பிராணின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனுடைய கண் அழகு. அதனுடைய முகத்தோட்டத்துல கண் தான் ரொம்ப விரிவான பகுதியாகவும் அகலமானதாகவும் பார்த்த உடனே தெரிகிற மாதிரியாகவும் இருக்கும். நாய்கள்லையும் அந்த மாதிரி மொழித்தெரிப்பு உள்ள நாய்கள் இருக்கும். அப்புறம் நெஞ்சரக்கம்னு ஒன்று இருக்கு. நாய்கள்ல வந்து நெஞ்சு பகுதி வந்து நல்ல கீழே இறங்கி வந்து வயிறு ஒட்டி போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு எஸ் மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கு இல்லையா, அதை ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. அப்புறம் வால் அமைப்பு. அது புலிவால் நாய்ப்பா, அது தேல் கொடுக்குவாள் நாய்ப்பா, அது வால் சாட்ட மாதிரில இருக்கும், அது கணுக்கணுவா இருக்கும்யா, வால் பிரமாதமா இருக்கும்யா அப்படின்னு வால் அமைப்பு. அதனுடைய காட்டுல வந்து அதோட குணம் எப்படி இருக்கு, மனுஷங்கள்கிட்ட பழகும்போது அதோட குணம் எப்படி இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாயினுடைய அந்த தராதரத்தை பார்க்குறப்ப இதெல்லாம் மனசுல வச்சுதான் பார்க்குறாங்க. இந்த நாயா, இந்த இனவழி நாயா, அடே அப்பா அது அப்படி இருக்கும்பா, இது இப்படி இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கேரக்டரையும் உடல் வரிசையும் வச்சு இங்கே விளையாட்டு பார்க்கறது தான் நாயினுடைய அந்த இனவழியை முன்னிலைப்படுத்துறது. இது அப்படி, இது அப்படி, இது ரொம்ப பிரமாதமா இருக்கும், இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்பின் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒழுக்கத்துல இவ்வளவு சொல்லிட்டீங்க. இந்த கால் ஒழுக்கத்தை பத்தி சொல்லுங்க. கால்லயே நிறைய வேரியேஷன் இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஏன் வேட்டை நாய்கள்ல வந்து கால்களை பத்தி ரொம்ப முக்கியமா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓட்டம் அப்படிங்கிறதான் நாயில வந்து ரொம்ப மிக முக்கியமானது இன்னைக்கு வரைக்குமே. வெளிநாடுகளில் இந்த நாய், இந்த சவுண்ட் இது மாதிரியான நாய்கள் வச்சிருக்காங்க. அவங்களுமே ஓட்டத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. மிக வேகமா ஓடக்கூடிய நாய் எது அப்படிங்கிறத வச்சு தான் அதை முன்னிலைப்படுத்துறாங்க. நம்பர் 1, 2ன்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. அது மாதிரி தான் இந்த நாய்களும் காட்டில் வந்து ஓடுறதுக்கு அதனுடைய கால் அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலில் வந்து நட்டுக்கால்னு சொல்லுவாங்க. பின்னங்கால் வந்து கொஞ்சம் வளையாம, நாய்களுக்கு வந்து கொஞ்சம் கால் வந்து இப்படி லேசா வளைஞ்சிருக்கும், வளையாம இப்படி நேர நிக்குது ஒரு கால் அப்படின்னா நட்டுக்கால் நாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நட்டுக்கால் நாய்கள் வந்து காட்டுல ஓடும்போது கொஞ்சம் சிரமப்படும். நம்ம மனுஷங்கள்லயே வந்து கால் வளையாம நேர இருக்கக்கூடிய கால்கள் வந்து கொஞ்சம் ஓட்டத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அது மாதிரி தான் நாய்கள்லையும். அது மாதிரி பீனிக்கால் நாயின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முழங்கால் 2 இடிக்கிற மாதிரி சில மனிதர்களுக்கு இருக்கும் கால் அமைப்பு. அதே மாதிரி தான் நாய்களுக்கும், பீனிக்கால் நாய்களுக்கும் கால் அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுல எக்ஸம்ஷன் கேசஸ்ல இருக்கு. சிலது வந்து தவிர்க்க முடியாம ஓடக்கூடிய நாய்கள், அந்த மாதிரி கால் அமைப்பு இருந்தும் ஓடக்கூடிய நாய்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இதெல்லாம் வந்து புறந்தள்ளக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கு கால்கள்ல. அப்புறம் நெகத்தை கொஞ்சம் பார்ப்பாங்க. நெகம் வந்து எல்லா நெகமுமே ஒரே நிறத்துல இருக்கு, பூரா கருநகமா இருக்கு, அல்லது பூராமே வெள்ளை நகமா இருக்கு. வெள்ளை நகமா இருக்கிறத பொதுவா வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க. காட்டுல ஓடுறப்ப சீக்கிரம் தேஞ்சு போயிடும். கருப்பு நகமா இருக்கிறது கொஞ்சம் காலம் இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இருக்கு. அந்த அடிப்படையில தேர்வு செய்வாங்க. பல்லுல கூட சில விஷயங்களை வச்சு பார்ப்பாங்க. பல்லுல மாப்பல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மனுஷங்களுக்கே இருக்கு இல்லையா, பூச்சி பல்லு இருக்கக்கூடியது, பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு. பல்லு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாய்களுக்கு. வேட்டைங்கிறது 2ஆம் பட்சமா இருந்தாலும் கூட முதல் விஷயம் அது தனக்கான உணவுகளை கடிச்சு சாப்பிட்றதுக்கு பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. அதனால பல்ல வந்து முக்கியமா பார்ப்பாங்க. இப்போ இந்த நம்ம மதுரை மாவட்டத்துல இருந்து அந்த தெற்கு பகுதியில போய் நாய் வாங்குறவங்க வந்துட்டு இந்த பல் வரிசையை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. மாப்பல்லுன்னு ஒரு பல்லு இருக்கும். அந்த பல்லு வந்து வெகு சீக்கிரமா தேஞ்சு போயிடும். தேஞ்சு போயிருச்சு அப்படின்னா நாய் வந்து ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கக்கூடிய நாய் வந்து 6 வயசு 7 வயசுலயே அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போய் ஒரு வயதான தோற்றத்தை அந்த நாய்க்கு கொடுத்துரும். 2வது அது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சிரமப்படும். கடினமான எலும்பு மாதிரியான பொருட்களை சாப்பிட்றதுக்கும் சிரமப்படும். அதனால பல்லு, காலு, நெகம், கழுத்தோட்டம், நல்ல பாம்பு மாதிரியான கழுத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாய்களுக்கு பார்ப்பாங்க. இது போக காதுகளை பார்க்குற ஒரு முறையும் இருக்கு. குத்துக்காதா, நெறிகாதா, அல்லது மடிகாதா இருக்கா, அல்லது கொண்டிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காது தூக்கி இருக்கும், ஒரு காது மடிஞ்சிருக்கும், ஒரு காது நெறிகாதா இருக்கும். இப்படி ஒரு காது ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு காது தூக்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்ப்பாங்க. குத்துக்காத அமைப்புலே வந்து நல்ல கொம்பு மாதிரி காது அமைப்பு உள்ள நாய்கள் இருக்கும். கழுத காது மாதிரி இப்படி 2 பக்கமும் சைடில் விரிஞ்சு போகக்கூடிய நாய்கள் இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முக அமைப்பை வந்து
வித்தியாசப்படுத்தி காட்டும். இந்த கழுதக்காது நாய்டா, அதை போய் எதுக்கு வாங்குற, அது எதுக்குடா நமக்கு, இது குத்துக்காதுடா, கொம்பு ஒத்த கொம்பு நாய்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வரிசையில பாக்குறப்ப வந்து மடிகாது நாய்களை தான் வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க காது அமைப்பை பொறுத்த மட்டும். காது, காலு, நெஞ்சரக்கம், கழுத்தோட்டம், கண்ணு, வால் அமைப்பு, இவ்வளவு விஷயங்களை பார்த்து தான் ஒரு நாயை வந்து தேர்வு பண்றாங்க. இது வந்து முன்னிலையில இருக்கு, இது 2வது இடத்துல இருக்கு, இது 3வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த. சார், இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாய்கள்லாம் வேட்டைக்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வேட்டைக்காக தான் வளர்த்தாங்க, அவங்களுக்கோசரம் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வேட்டை தடை செய்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு தொழிலா மாறிடுச்சு. இந்த நாய்க்குட்டிகள் வந்து விற்பனை வியாபாரத்துக்காக நல்ல நாய்களை வந்து வளர்த்து உயரமான நாய்களை விற்க பாக்குறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வியை நான் எப்படி எதிர்கொள்றேன் அப்படின்னா, இது ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து எப்படி குகையில வாழ்ந்த மனிதர்கள் வந்து குடிசை வீடு கட்டி வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் மாடி வீடு கட்டி நகர பகுதிகளுக்கு கூடிய வந்தாங்க, ஒரு நாகரிகமான வளர்ச்சிக்கு வந்தாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பரிணாமம். ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு இந்த நாய்கள் வந்து நகருது. ஏன்னா இன்னைக்கு பரவலான காடுகள் கிடையாது, வேட்டை தடுப்பு சட்டங்கள் இருக்கு, அதனால வேட்டையாட முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுக்காக நாட்டின நாய்களை நம்ம விட்டுறவும் முடியாது. இதை வளர்க்கலாம், இதனுடைய கேரக்டருக்காகவே வளர்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் குறைவு. இதுக்கு நீங்க பெரிய அளவுல பெடிகிரி வாங்கி போடணும், அந்த மாதிரியான மேற்கத்திய மேல்நாட்டு தீவனங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிறது அவசியம்லாம் இல்லை. நம்ம வீட்டில் எது மிஞ்சுதோ அதை போடலாம், அதை போட்டு வளர்த்தா அந்த நாய்களுக்கு போதுமானது. அதனால இந்த நாய்களை பொறுத்த மட்டும், இதனுடைய வளர்ப்பு முறையை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால இந்த நாய்களை வந்து தேர்வு செய்யறாங்க. இப்போ வியாபாரப்படுத்தி இருக்கிறாங்க இந்த நாய்களை. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் நாய் வித்தா நான் பிழைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நானே கேட்டிருக்கேன். பெரிய பெரிய நாய்கள் இருக்கும், நல்ல நாய்கள் வச்சிருப்பாங்க. நம்ம போய் நாய்க்குட்டி கேட்டோம்னா, நாய்க்குட்டியெல்லாம் விலைக்கு கொடுக்கறது இல்லைங்க, என்ன நாய் வித்தா நாங்கள் பிழைக்க போறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஏளனமா சொல்லக்கூடிய ஆட்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். இப்போ அதே மாதிரியான சூழல்ல அதே ஊர்ல அதே ஆட்களினுடைய வம்சாவளிகள், அவங்க வழித்தோன்றல்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குட்டியோட விலை, அது எங்க வீட்டு குட்டியெல்லாம் 15,000 ரூபா வருங்க, அது நம்ம வீட்டு குட்டி எப்பவுமே 15 ரூபா 10 ரூபாய்க்கு குறைஞ்சு நாங்கள் யாருக்குங்க வித்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது நல்ல விஷயம்தான். பொருளாதாரத்துல இந்த நாய் வந்து ஒரு பொருள் ஈட்டி தருது ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாய்கள் வந்து வணிகப்படுத்துறதுனால வளர்க்குறவங்களுக்கு பொருளாதார ரீதியா அது ஒரு மிகப்பெரிய பயனை தந்துட்டு இருக்கும். ஒரு 5 குட்டி 6 குட்டி ஒரு நாய் போடுது அப்படின்னா, ஒரு நல்ல வலியான நாய்கள்ல உள்ள குட்டி இன்னைக்கு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அப்ப ஒரு 5 குட்டியை அவர் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா 50,000மோ 70,000மோ அவருக்கு வெகு சாதாரணமா வருஷத்துக்கு ஒரு நாயில இருந்து கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அவரும் விருப்பப்பட்டு அந்த நாயை வளர்ப்பாரு. 2வது இன்னமும் 2 நாய் 3 நாய் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வருவாரு. வாங்குறவங்களும் கொண்டு போய் அதை வணிகப்படுத்துறாங்க. வாங்குறவங்களும் இப்போ சென்னையிலே வந்து நாய் விற்பனைக்கு அப்படிங்கிற விளம்பரத்தை எல்லாம் நான் இந்த யூடியூப் சேனல்கள்லையோ அல்லது முகநூல் பதிவுகள்லையோ நான் பார்க்கத்தான் செய்கிறேன். அது மாதிரி எல்லா இடத்துலையும் நாய்கள் வந்து வணிகப்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். எதுவுமே நான் விலைக்கு வாங்குறப்ப நான் ஓசியாக கொடுக்க முடியாதுல்ல, ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுல்ல. நான் 20,000 ரூபா போட்டு ஒரு குட்டியை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம், என் வீட்டில் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் அந்த குட்டியை நான் எப்படி ஃப்ரீயாக நான் கொடுக்க முடியும்? நான் ஏற்கனவே 20,000 ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன்ல. அப்போ அதனால இது நியாயமான விஷயம்தான், இது சரியானது தான். இந்த மாதிரியான நோக்கங்களோட இந்த நாய்கள் வந்து பரவலாக்கப்படும் போது பொருளாதாரமும் அதோட பின்னணியில் அப்படி வளர்ந்துக்கிட்டே போறதை நம்ம பார்க்கலாம். சார், இப்போ நியாயமான விலை, இந்த நாட்டு நாய்களுக்கு நியாயமான விலைன்னா ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரைக்கும் நீங்க சொல்றீங்க. பட் ஒரு சில நாய்கள் 1 லட்சம் 2 லட்சம்னு விற்கிறாங்கல்ல. ஸோ அது எதை பொறுத்து இந்த நாய்களோட விலை நிர்ணயம் தீர்மானிக்கிறாங்க? பொதுவாக விலையை நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது நாயினுடைய அமைப்பு, அதனுடைய தோற்றம், அதனுடைய இனவழியான கேரக்டர்கள், இது மாதிரியான விஷயங்கள் தான் டிமாண்டு. அதுதான் வந்து நாயினுடைய குட்டியினுடைய விலையவோ பெரிய நாயினுடைய விலையவோ நிர்ணயம் பண்ணுது. ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டியை 15,000 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட அவ்வளோ டிமாண்ட் இருக்கு, அந்த நாயில அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளவு நல்ல விஷயங்கள் அந்த நாய்க்குட்டியில
புதஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய நாயை ஒருத்தர் விற்கிறாரு, 1,50,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய நாயை ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா பிரீடர்ஸ் வந்து வாங்குறாங்க. அதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம். இந்த நாயை நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு மேட்டிங்க்கு நம்ம 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு மேட்டிங்க்கு 25,000 ரூபா வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்ல நாய்கள் வச்சிருக்கிறாங்க. ஒரு மேட்டிங்க்கு 25,000 ரூபாய், 10,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க ஏன் ஒரு நாயை 1,00,000 ரூபா கொடுத்து 1,50,000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடாது? அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. என்னால் அதை வச்சு சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறப்ப நான் வாங்கலாம்ல. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சார், இந்த டாக்ஸ், இந்த நாட்டு நாய்கள்லாம் ப்ரீடிங் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரீடிங் பண்ணதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இது தாண்டி நாய்கள் சார்ந்து என்னென்ன விற்பனைகள், என்னென்ன தொழில்கள்லாம் இருக்குது? நிறைய இருக்கு. முதல்ல வந்து நாய்க்கு கழுத்து பெல்ட் ஒன்று போடுறாங்க இல்லையா? வெகு சாதாரணமாக ஒரு இங்கிலீஷ் நாய்க்கு வந்துட்டு ஒரு கழுத்து பெல்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 700-800 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். இந்த ட்ரெடிஷ்னலான கழுத்து பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பெல்ட்டு 3,500 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய பெல்ட்டுகள் இருக்கத்தான் செய்யுது. 4 லேயர் 5 லேயர் போட்டு தச்சு ரொம்ப பிரமாதமா ரெட்டியார்பட்டிங்கிற ஊர்ல ரொம்ப அழகா அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 700 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் வரைக்கும் அந்த பித்தளை திருகணி போடுறதுல இருந்து அதை அழகுபடுத்துறதுல இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துருக்கிறேன். அப்புறம் சங்கிலி, நாய் சங்கிலிங்கிறது மிஷின்ல தயார் பண்ணி வரக்கூடிய முறை ஒன்று. கையிலே வந்து பின்னி அந்த கம்பிகளை வளைச்சு, துருப்பிடிக்காத கம்பியை வளைச்சு ஒரு சங்கிலி ஒருத்தர் பூத்தாம்பட்டியில பின்னிட்டு இருக்கிறாரு. அந்த சங்கிலியோட விலை வந்து 500 ரூபா. 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் அவர் விற்கிறாரு. ரொம்ப அற்புதமான சங்கிலி அது. அந்த வில்லெல்லாம் வந்து அந்த கழுத்துல போடக்கூடிய வில்லெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு அந்த சங்கிலியில. அது ஒரு தொழில். நாய் சங்கிலி தயார் பண்ணி விற்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான தொழில். நாய்க்கு கழுத்து பட்டை, கழுத்து பெல்ட் தயார் பண்ணி விற்கக்கூடிய ஒரு தொழில் ஒன்று இருக்கு. இது போக நாய்க்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். நாய்க்கு வெட்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூடு வைக்கிறாங்க. அதுக்கு சில குடும்பங்கள் பாரம்பரியமா அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு பண்றாங்க. அப்புறம் நாய்க்கு தீராத ரத்த கழிச்சல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ட்ரெடிஷ்னலா இந்த மாதுளங்காய் இது மாதிரியான விஷயங்களை வச்சு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நாய் வைத்தியம். இன்னொன்னு, இந்த வேட்டை காலங்கள்ல காட்டுக்கு போட்டுட்டு போறதுக்கு, நாயை கூட்டிட்டு காட்டுக்கு போறதுக்கு செருப்பு தச்சிருக்காங்க. இப்ப அந்த தொழிலாளிகள்லாம் வந்து ஒரு விளிம்பு நிலைக்கு போயிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வேட்டை செருப்புனே சொல்லுவாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த செருப்பு. வந்து நீங்க போட்டுட்டு கல்லு முள்ளு எதுல மிதிச்சாலும் சரி, முள்ளு தான் ஒடியுமே தவிர செருப்புக்குள்ள முள்ளு ஏறிடாது. அந்த அளவுக்கு அந்த செருப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இது சார்ந்த தொழில்கள் வந்து இப்படி இருக்கு. இப்ப இதோட விற்பனை வந்து நாயோட விற்பனை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறதுனால அது சார்ந்த தொழில்களுக்கு இந்த கழுத்து பெல்ட்டு, நாய் சங்கிலி, இந்த தொழில்கள் இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், பாச்சக்கயிறு. வாக்கிங் கூட்டிட்டு போறப்ப பிடிச்சிட்டு போகக்கூடிய கயிறு இருக்கு இல்லையா? அந்த கயிறு பின்னுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. சார், இப்போ நாய்கள்ல வந்து இப்போ ஒரு விதை இருக்க நாய்கள் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த நாய்கள் மிதிச்சுன்னா குட்டி போடுமா? இல்லை அந்த நாய்களை என்ன பேர் சொல்லுவாங்க இந்த வேட்டை நாயில? அது ஒரு விதமான குறைபாடு தான். ஒரு விதை இருக்கக்கூடிய நாய்கள் வந்து 2 விதை இருக்கணும். ஒரு விதை இருக்கு அப்படின்னா இயற்கையாவே அது ஒரு குறைபாடோட, இதெல்லாம் மனுஷங்களுக்கும் கூட அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாய்கள் பிரீட் ஆகுது. இப்ப 2 விதையுமே வெளியில வராம இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கும். அது அள்ளி நாயின்னு சொல்லுவாங்க. பொதுவா அள்ளி நாயின்னு சொல்லி பழகி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது அள்ளி நாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாய்களும் பிரீட் ஆகத்தான் செய்யுது. ஆனா அது ஒரு குறைபாடு. அது ஓட்டம் எப்படி இருக்கும் சார்? வழக்கமா நாய்களுக்கே உண்டான ஓட்டம் தான் அதுக்கும் இருக்கும். அந்த குறைபாடை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டத்தெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். எல்லாமே அதெல்லாம் இயல்பா தான் இருக்கும். அதுல பிறக்கிற குட்டிக்கும் அந்த குறைபாடு வருமா? வரும். ஜெனட்டிக்னு சொல்றோம்ல, மரபு சார்ந்த விஷயம் தானே அது. எத்தனை குட்டி? ஆமா, அந்த ஒரு விதை உள்ள நாய்களுக்கு பிறக்கக்கூடிய குட்டியல்ல ஒரு விதை நாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த கால் வளையுது. ஆமா, குட்டிகள்ல அந்த கால் வளைச்சுன்னா அந்த பிறவிக்கும் அப்படியே அந்த கால் வளைவு வருமா? இல்ல, அதாவது கால் வளையிறத பொதுவா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவ ரீதியா கால்சியம் குறைபாடுன்னு சொல்றாங்க. கால்சியம் குறைபாடுனால கால் வளையுது அப்படின்னு சொல்றாங்க. 2வது, சிமெண்ட் தரையில நாய்கள் நடக்கிறதுனால, சிமெண்ட் தரையிலே அது பிறந்ததுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுனால கால் வளையுது அப்படின்னு 2 விஷயத்த சொல்றாங்க.
நான் பார்த்த மட்டும் கால் வளைகிறதுக்கு கால்சியம் குறைபாடு முக்கியமான காரணம். அது நம்ம ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்கலாம், சத்து மாவு கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், கோழிக்கறி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுனால இந்த கால் வளைகிறதுல இருந்து நாய்களை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும். கொரோனாடி கொரோனாடிங்கிறது ஒரு குறைபாடு அது. ஆமா ஆமா ஆமா. நாடியில வந்து ஒரு நாடி மேலையும் ஒரு நாடி கீழையும் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கக்கூடியது ஒரு குறைபாடு உள்ள நாய் தான் அது. அந்த மாதிரி நாய்கள் வந்து களத்துலையும் ஓட்டத்துலையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு பொருளை போய் கடிக்கிறப்ப வந்து அந்த 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 பின்னாடி கீழே அந்த நாடி இழுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு கடிக்கணும். அதனால அது கொரோனாடி நாயின்னு சொல்லுவோம். அது ஒரு குறைபாடு உள்ள நாயா தான் கணக்கிடுறாங்க. இந்த நாய்கள்ல மொட்டைவால் நாய் பறக்குதா? மொட்டைவால் நாய் பிறக்கிறதுக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இதுவரை. இப்போ தாய் ஒரு இனவழியும் தகைப்பு ஒரு இனவழியும் நம்ம சேர்க்கிறோம். ஸோ இப்போ இந்த சேர்க்கும் போது இந்த குட்டிகள்ல எதோட இனவழிகள்ல எத்தனை குட்டிகள் வரும்? பொதுவா நம்முடைய சமூகத்தை பத்தி சொல்றப்பே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருமே தாய் வழி சமூகம் தான் சொல்லி சொல்லுவாங்க. அம்மா வழியில வந்த ஆட்களை தான் நம்ம எல்லாரையுமே சொல்லுவாங்க. அதனால தாய் வழி குட்டிகள் வந்து அதிகமா இருக்கும். தாய் வந்து ஒரு பிள்ளை நாயா இருக்கு, தகப்பன் வந்து ஒரு கன்னி நாயா இருக்கு அப்படின்னாக்க பிள்ளைநாய் வம்சாவளியில நிறைய குட்டிகள் இருக்கும். கன்னிநாய் வம்சாவளியில 1-2 குட்டிகள் பிறக்கும். அதுதான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த மட்டும் நடந்திருக்கு. தாய் வழியில எத்தனை குட்டி வரும், தகப்பன் வழியில எத்தனை? தாய் வழியில அதிகமான குட்டிகள் பிறக்கும், தகப்பன் வழியில 1-2 குட்டிகள் பிறக்கும். அதோட தகப்பன் வழியில எப்ப வரும்? நீங்க சொல்றது அதோட தாத்தன் பாட்டேன் இது மாதிரியான நாய் வழிகள்ல குட்டிகள் பிறக்கிறப்ப கன்னி நாயும் ஒரு பிள்ளை நாயும் சேர்த்திருப்போம். ஆனா பிறக்கிற குட்டி வந்து செம்மற நாயா பிறக்கும், பிறக்கிற குட்டி வந்து மயில குட்டியா பிறக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இதோட தாத்தன் ஒரு தாய் வழியில அதோட அம்மா வந்து ஒரு செம்மற நாயா இருந்திருக்கலாம், தகப்பன் வழியில அதோட நாய் வந்து செம்மற நாயா இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு நாய் பூத்து இருக்கும்போது வெளி நாய் வந்து மிதிச்சிருது. ஸோ மிதிச்சிருச்சுன்னா அந்த நாய் அந்த மிதிச்சதோடது எத்தனை அது அடுத்தடுத்து ப்ரீட் பண்ணும்போது இந்த தவறா மேட் பண்ண குட்டிகள் வரும்? இது வந்து நான் கேள்விப்பட்டதை தான் நான் சொல்றேன். பொதுவா வந்து முதல் முறையா அந்த நாய் பூத்து இருக்கிறப்ப பெண் நாய்க்கு அதுதான் முதல் பூன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு நாட்டு நாய் வந்து அதை மிதிச்சிருது, அதோட இனம் சேர்ந்துருது அப்படின்னா அதோட குட்டிகள் வந்து தொடர்ச்சியா அந்த நிறத்துல உள்ள குட்டிகள் வந்து கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது தான் இது. அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஈத்துலேயும் அந்த குட்டிகள் வந்து சரியா போயிடும், அடுத்து நம்ம நல்ல நாயில வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஈத்து குட்டிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஒரு நாய் நல்ல நாய் உருவாக்கணும் பண்ணும்போது ஒரு பெண் நாயில 4-5 சிறப்பான நாய்களை சேர்த்தா நல்லா இருக்குமா? என்னைய பொறுத்த மட்டும் இது ஒரு தவறான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு கேரக்டர், ஒரு இனவழி, ஒரு நல்ல அம்சமான நாய்கள் நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆண் நாய் ஒரு பெண்ணு நாய் ஒரு தடவை மேட் பண்ணா போதும். ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலை நல்ல விதமா இருக்கு, கால சூழ்நிலைகள் நல்லா இருக்கு அப்படின்னா இன்னொரு தடவை கூட நீங்க மேட் பண்ணிக்கலாம். 2 தடவை மேட் பண்ணா போதுமானது, தேவையான குட்டிகள் வந்து பிறக்கும். இப்போ இந்த பொதுவாகவே இந்த நாய்கள்ல காவலுக்காக தான் வளர்க்குறோம். ஸோ இப்போ ஒரு சில நாய்கள் பார்த்தீங்கன்னா வரவங்களை குசிப்படுத்துது, ஒரு சில நாய்கள் எரிச்சலா இருக்கு. ஸோ பொதுவாக அந்த கன்னி நாயோட கேரக்டர் என்ன? பொதுவா நாய்கள் அப்படின்னாலே காவலுக்கு அப்படிங்கிறதான் ஒரு பொது புத்தியில இருக்கு. அது உண்மையும் கூட. காவலுக்கு உகந்த நாய்களா அந்த நாய்களை வந்து நம்ம முழுவதும் 100% சொல்லலாம். காவல் அப்படிங்கிறது என்னது? ஓடி போய் கடிக்கிறதா அல்லது சிக்னல் கொடுக்கறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டா ரெண்டுமே தான். ரெண்டுமே இந்த நாய்கள்ல எல்லா நாய்களுக்கும் இருந்துராது, ஆனா கண்டிப்பா குலைக்கும். யாராவது புது ஆட்கள் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா குலைக்கும். அதுவே போதுமானது தானே. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமே. இன்னொன்னு, இதுல புது ஆட்களை வந்து ரொம்ப கோபமா அணுகக்கூடிய நாய்கள் இருக்கு, அது விட்டா கடிச்சே போடும். அந்த மாதிரி சில நாய்கள்லாம் உண்டு. இப்ப சாமத்தேம்பட்டி நாய்களோ கோனார் ஓட்ட நாய்களோ அது யாரையும் குஷிப்படுத்தாது. யாரும் போய் தடவி கொடுத்தாலோ வாலாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிற்காது. அது அங்கேருந்து வரும்போதே ஆட்களை எச்சரிச்சிடும், நீ என்னை தொட்டா நான் கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கக்கூடிய நாய்கள் இருக்கு. அது இந்த நான் சொன்ன மாதிரி கோனார்கோட்டை நாயும் இந்த சாமத்தேம்பட்டி நாயும் எனக்கு தெரிய யாரையும் வந்து அந்த மாதிரியெல்லாம் குஷிப்படுத்திடாது. 2 விஷயம், ஒன்று கடிக்கும், இன்னொன்று குலைக்கும்.
வாலாட்டி எல்லாரையும் வரவேற்கக்கூடிய நாய்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசுல தான் எல்லா நாய்களும் அதை செய்யும். ஒரு 1.5 வயசு குட்டியா இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் அது வாலாட்டி வரவேற்கும். அதுக்கப்புறம் 2 வயசு 2.5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு தெரியும் நம்மளை இதுக்கு தான் வளர்க்குறாங்க, நம்ம இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறத நாய் ஓரளவு புரிஞ்சுக்கணும். எந்த வயசுல இருந்து இந்த நாய்களோட குணம் மாறும்? விளையாட்டு புத்தி நாய்களுக்கு 1.5 வயசு வரைக்கும் இருக்க செய்யுது. அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு அப்புறம் கார்டிங், இந்த மாதிரியான ஹண்டிங், இது மாதிரியான எண்ணங்கள்ல நாய்களுக்கு மைண்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த நாய்கள் நம்மளை எதுக்கு வளர்க்குறாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். சரி சார், இந்த பொதுவா அந்த நாய்கள் இருக்கிற உணவு முறைகள் எது நல்லா பெஸ்டா இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க. நல்ல விஷயம். அதாவது உணவு அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது இந்த நாய்களுக்கு. வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு பிரமாதமா இருக்கக்கூடிய நாய்களும் இருக்கும். நீங்க ஊட்டி ஊட்டி கொடுத்துட்டு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நாய்களையும் நம்ம பார்க்குறோம். இதுல என்ன அப்படின்னா, முறையற்ற உணவு முறைகள் தான் அதுக்கான காரணம். நம்ம நினைக்கிறோம் அது வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அது டெய்லி ஆட்டு கூட போகும், 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சுத்திட்டு வரும். அங்க ஆட்டு குட்டி போடுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இளங்குடியை கொடுத்துருவாங்க. அந்த இளங்குடியை சாப்பிடும். 2வது ஆட்டு பால் சீம்பால் கிடைக்கும், அல்லது மாட்டு பால் சீம்பால் கிடைக்கும். அதை அந்த நாய் கொடுப்பாங்க. ரொம்ப தாராளமா கொடுப்பாங்க. 1 லிட்டர் 1/2 லிட்டர்னு கொடுப்பாங்க. அதை குடிச்சுக்கிறோம். 2வது ஆடுகள் மேயிறப்ப திடீர்னு ஒரு எலி களைஞ்சு போகும், டக்குன்னு அந்த எலியை பிடிச்சி அது சாப்பிட்டுக்கிறோம். ஏதோ ஒரு முயல் குட்டி ஏதோ ஒன்று ஆட்டுக்காலில் களைஞ்சு போகுது, டக்குன்னு அதை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறோம். இந்த உணவெல்லாம் நீங்க நகர்ப்புறத்துல வளர்க்கக்கூடிய ஆட்கள் நாய்க்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்க ரொம்ப எளிமையா பேசுவீங்க, அது சும்மா ஆட்டு கூட போயிட்டு வருது, கஞ்சியை குடிச்சிட்டு வளருது, அது பாரு எப்படி இருக்கு, நம்ம பாரு பிரமாதமா ஆப்பிள் கொடுக்குறோம், வாழைப்பழம் கொடுக்குறோம், என்னென்னமோ கொடுத்து பெடிகிரி எல்லாம் கொடுத்து நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறப்ப இந்த நாய் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நாய்க்கு முதல் தேவை சுதந்திரம். அதை கட்டி போடாம சுதந்திரமா வளர்க்கக்கூடியவனை தான் நாய் விரும்பும். அப்படி வளரக்கூடிய நாய்கள் உணவும் நல்ல முறையில் எடுத்துக்கிறோம். அதுக்கு நல்ல உணவு ஜீரணமாகும், ஓடி ஆடி தெரியும், நல்ல உணவு எடுத்துக்கிறோம். இப்போ குட்டிகளை பொறுத்த மட்டும் உணவு, இப்போ நான் வளர்க்கக்கூடிய குட்டிகளுக்கு நான் எப்படி உணவு கொடுக்குறேங்கிறத நான் சொல்றேன். 3 மாசம் வரைக்கும் நல்ல பால் கொடுக்குறேன். நல்ல பால், அதுவும் காய்ச்சினதுக்கப்புறம் காலையிலலாம் நான் என்ன பண்ணுறேன், இட்லி கிடைக்குது எனக்கு வீட்டில். அந்த இட்லியை ஒரு 5-6 இட்லியை நான் பிணைஞ்சு வைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உளுந்துல கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அது போய் சேரட்டுமேங்கிறதுக்காக இட்லியும் பாலையும் கலந்து வைக்கிறேன், சாப்பிடுது. நான் வளர்க்குற முறையைத்தான் நான் சொல்கிறேன். மதியானம் அவிச்ச முட்டை, ஒரு 3 மாத குட்டிக்கு 3 முட்டை வைக்கிறேன். 3 முட்டையை நல்லா அவிச்சிட்டு கட் பண்ணி வச்சிடுறேன். சாயங்காலம் சத்து மாவு நானே தயார் பண்ணியிருக்கேன். கம்பு, கேப்பை, அரிசி மாவு இது எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கேன். கலந்து வச்சுட்டு 1 லிட்டர் பாலில் 2 குட்டி வளர்க்குறதுனால 1 லிட்டர் பால், 1 லிட்டர் பாலில் இந்த மாவுகளை எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி கூழ் மாதிரி ஆக்கி அதை நல்லா ஆற வச்சு கொடுத்துட்றேன். இதை சாப்பிட்டுக்கிறது. நைட்டு பீஃப் கொடுக்குறேன். பீஃப் ஒரு நாய்க்கு 1/4 கிலோ பக்கம் கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுக்குறதுனால அந்த நாய்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. நாயினுடைய வளர்ப்பு முறையில ரொம்ப முக்கியமானது அதோட சுதந்திர உணர்வு. 2வது நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறை. இது 2ஐயும் வச்சுதான் அந்த நாயினுடைய வளர்ச்சி இருக்கும். 3வது ஜெனட்டிக், அதனுடைய மரபு ரீதியான விஷயங்கள். சார், இவன் யாரு? இவன் தான் நம்மளுடைய அழகன் கோனார்கோட்டை நாய். கோனார்கோட்டையில சுப்பையா அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு புள்ள நாய் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பேரே சுப்பையா கடிநாயின்னு சொல்லுவாங்க. அந்த நாயிலிருந்து சண்முகராஜ் அண்ணன் எனக்கு இந்த குட்டியை உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு. ஆமா, வானரமுட்டி சண்முகராஜ் அண்ணன் மூலமா எனக்கு கிடைச்ச குட்டி இது. அதுல இருந்து நான் இந்த குட்டிகளை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன். வயசு இந்த அழகனுக்கு வயசு 8 வயசு இருக்கும் இப்ப. ஆமா 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 8 வயசு. அந்த நாய்கள் எத்தனை வயசு வரைக்கும் மிதிக்கிறதுக்கு தகுதியா இருக்கும் சார்? நாய் அது 16-15 வயசு வரைக்குமேவும், அதோட இறுதி காலம் வரைக்குமேவும் நாய் மிதிக்க தகுதியா இருக்கிற வரைக்கும், காலு கை நல்லா நடவுடையா இருக்கிற வரைக்கும் அது மிதிக்கும். ஆண் 15 வயசு வரைக்கும் தாராளமா. பெண் எத்தனை வயசு வரைக்கும் குட்டி போகும்? பெண்ணாயை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அது குட்டி போறதை நிறுத்திக்கிறது. எனக்கு தெரிய ஒரு 10-12 அது குட்டியினுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வந்துருது. முதல்ல 7-8 குட்டி போடுறது, அப்புறம் 5-6 மாறுது, அப்புறம் 4 மாறுது,
மூணா மாறுது, அப்புறம் கடைசியில ஒரு குட்டி போடுறது. அப்படி அந்த மாதிரி ஒரு கொண்டு குட்டியா வந்துருது. போறது ரொம்ப அபரிவிதமா இருக்கணும், அது உண்மையா? நல்லா இருக்கும். ஒரு குட்டி போட்டு ஒரு தாயில இருக்கிற தாய்ப்பாலெல்லாம் அதுக்கு தானே கிடைக்குது, அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி. ஆமா ஆமா. இப்ப இவனுக்கும் யார் இவனை இதுல மிதிச்சீங்க? இவனை அழகனுக்கும் அருவிக்கும் பிறந்த குட்டிகள் தான் அந்த 2 குட்டிகளும். இது வேதாவும் ரங்காவும் அருவிக்கும் அழகனுக்கும் பிறந்த குட்டிகள். இதோட கண்ணு மொழி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். மொழி தெரிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் புலிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணுல வெள்ளிக்கண்ணு புலிக்கண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால இதுக்கு ஒரு புலிக்கு இருந்த மாதிரி கண்ணு இருக்கும். கொஞ்சம் நல்ல இனவெளியான நாய் இது. குட்டி 3 மாசமா? ஆமா, இந்த குட்டி வந்து 24ஆம் தேதி போட்டது. இன்னைக்கு 26, 3 மாசம் ஆகுது. கரெக்டா 3 மாசமும் 2 நாள் ஆகுது. முழங்காலத்துல வளர்ந்துருச்சு. நல்ல நம்ம வளர்க்கறதுனால, ஊட்டம் கொடுக்கறதுனால நல்லா வளர்ந்து நிக்குதுங்க. உங்க மூலமா, இந்த யூடியூப் சேனல் மூலமா மக்களை சென்றடைகிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. எனக்கு தெரிஞ்ச சில நல்ல கருத்துக்களை, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் நான் நிறைய பயணப்பட்டது தான். அது மாதிரி நீங்கள் நாய்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பயணம் பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நாய் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வாங்க. முதல்ல வீட்டில் அது மாதிரியான இடம் இருக்கான்னு பாருங்க. சும்மா அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்துக்கிட்டு ஓடி ஆடக்கூடிய நாய்களை கொண்டு போய் வளர்க்குறது, அப்புறம் கால் வளைஞ்சு போச்சுன்னு சொல்கிறது, இது மாதிரியான முறைகள்லாம் வந்து நம்ம மேலே தப்ப வச்சுட்டு நாய் மேலே புகுத்தி காட்டக்கூடாது. அதை அதனால் முதல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கா, நாய்க்கான இடம் இருக்கா, நாய்க்கான சுதந்திரத்தை உங்களால் கொடுக்க முடியுமா, நாய்க்கான உணவை தடையில்லாமல் உங்களால் கொடுக்க முடியுமா, அதுக்கான அன்பை உங்களுக்கு செலுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடிட்டு நீங்கள் நாய் வளர்ப்பை நோக்கி போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ப்புக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார்.